அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோன்னா வாத்து இறைச்சி கூட்டு. 1/2 கிலோ வாத்து இறைச்சி, அதை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் குக்கரில் வைக்கணும். வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சிடணும். வச்சுட்டு அது விசில் வர்றது வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கும் பிறகு இஞ்சி, இந்த பெருஞ்சீரகம், ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டை இவெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு 2 பல்லாரி, 2 தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை பல்லாரியை நல்லா கொஞ்சம் பொடியாக வெட்டி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா கொஞ்சம் பொடியாக வெட்டி வச்சுக்கிடணும். வெட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் அதுக்கடையில் இஞ்சி, இது மல்லிக்கீரை, புதினா இதையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கிடணும். அப்புறம் உருளைக்கிழங்கு தேவைப்பட்டால் பயன்படுத்தலாம், இல்லைன்னு இருந்தாக்கி போடணுன்ட்டு வேண்டாம், அது விருப்பம். அதுக்கு பிறகு அந்த ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றி கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றி ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு கடுகு எல்லாம் போட்டு தாளிக்கணும். தாளிச்சுக்கிட்டு அதுக்கும் பிறகு பல்லாரி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய பல்லாரியை பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வதக்கணும். பல்லாரியை பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வதக்கணும். அதுக்கும் பிறகு கொஞ்சோண்டு உப்பு போட்டணும். உப்பு போட்டுட்டாக்கி கொஞ்சம் சீக்கிரமாக பொன்னிறமாக வதங்கிடும். கொஞ்சோண்டு உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் எண்ணெயில். அது பல்லாரி கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடும். நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இனி அடுத்தால தக்காளியை போடணும். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளியும் பல்லாரியும் நல்லா வதங்கி நல்லா கூழாட்டு ஆயிடணும். அப்படின்னா தான் கிரேவி நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாட்டு இப்படி இருக்கும். நல்லா வதங்கிடும். அதுக்கும் பிறகு இஞ்சி பூண்டு நம்ம முதல்ல போட்டதுனால இஞ்சி பூண்டு அதுக்கும் பிறகு போடணுன்னுட்டு தேவையில்லை. நிறைய இஞ்சி பூண்டு போட்டாலும் அது பச்சை வாசனை வந்துட்டுருக்கும். இஞ்சி பூண்டு வாசனை தான் முதல்ல நிற்கும், அதனால் அது வேண்டாம். அடுத்தால அந்த குக்கரில் இருக்க இறைச்சி எடுத்து உள்ள அந்த எண்ணெய் வதங்கின இதில் போட்டுறணும். போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு உருளைக்கிழங்கையும் மேலே போட்டுறணும். இனி உருளைக்கிழங்கு மட்டும்தான் வேகணும். இறைச்சி ஏற்கனவே வெந்தாச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியை போட்டுறணும். பிறகு உப்பையும் போட்டுறணும். அப்போ உப்பு போட்டுட்டாக்கி இறைச்சியில் உப்பு நல்லா பிடிச்சிரும். தேவையான அளவு உப்பும் போட்டுறணும். பிறகு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும்.
கொஞ்சம் குழம்பு போல் அப்படி கொஞ்சம் அதிகமாக வேணும்னு இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படி வைக்கலாம். உப்பு தேவைக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். பார்க்க கலரே ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா கொதிச்சு நல்லா வெந்துடும். பிறகு கறி மசாலா அதுக்கும் பிறகு வத்தல் பொடி 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போடணும். கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் அதையும் நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா இறைச்சி வெந்து இறைச்சியில் நல்லா மசாலா நல்லா பிடிக்கணும். அதுக்கும் பிறகு மிக்ஸி எடுத்து அதில் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு ஜீரகமும் போட்டு அடிச்சிடணும். அடித்து அந்த தேங்காவையும் உள்ள போடணும். தேங்காவில் தண்ணியெலாம் ஒன்றுமே சேர்த்து அரைக்கண்டாம். கொஞ்சோண்டு தான் தேங்காய் வைக்கணும். சரி, அதையும் நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா கிளறி விட்டுட்டு மல்லி இலை, புதினா இலை இதெல்லாம் அரிஞ்சு வச்சு அதை மேலே தூவிடணும். இன்னும் நல்ல வாசனையாட்டு நல்லா இருக்கும். அதுக்கும் பிறகு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை எடுத்து அப்படியே புழிஞ்சு உள்ளே விட்டுறணும். விட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுறணும். எலுமிச்சம்பழம் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல கிரேவியெல்லாம் நல்ல டேஸ்டாட்டு இருக்கும். உப்பு பார்க்கணும். உப்பு பார்த்து மூடி வச்சிடணும். சுவையான வாத்து கூட்டு ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் எல்லாரும் செய்து பாருங்கள். சாப்பாட்டுக்கு தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம்.